நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 29/5/2023 4/6/2023 இந்த வாரத்தில் உண்டான பலன்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது, சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எந்தெந்த ராசிக்கு போகிற, எந்த கிரகங்கள்லாம் மாறுறது இந்த வாரத்தில், அது தவிர இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் என்னென்ன விசேஷமான நாட்கள் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோமேனா, இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, அதாவது 29ஆம் தேதி பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷப ராசியில் சூரியனும், மிதுன ராசியில் சுக்கிரனும், கடக ராசியில் செவ்வாயும், துலா ராசியில் கேத்துவும், சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மாற்றங்கள் நிகழக்கூடிய கிரகம்னா 30/5/2023 அன்னைக்கு சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், 1/6/2023 அன்னைக்கு புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் வரார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் பார்த்தேன்னா உத்தர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து, அதாவது சிம்ம ராசியிலிருந்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசி, ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா, மகர ராசிக்கு, கும்ப ராசிக்கு, மீன ராசி மற்றும் மேஷ ராசிக்கு இருக்குது. இந்த 4 ராசிக்காரருக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்திற்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளி இது வாங்கி மாலையாக தொடுத்து அங்கே சிவபெருமானுக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சந்திராஷ்டமத்தினால புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் மாநிலம் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன், போய்த்தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் இந்த எளிய பரிகாரத்தை பண்ணுங்க. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி விசாகம் 2/6/2023 அன்னைக்கு. இந்த வைகாசி விசாகம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். ஏன்னா நம்மாழ்வார் அவதரித்த நாளாக இது சொல்லப்படுறது. நம்மாழ்வார் அப்படின்றவர் ஆழ்வார்கள்லேயே மிகவும் வசத்தியாக சொல்லக்கூடியவர். நம்மாழ்வாரை பொறுத்தவரையும் திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், திருவிருத்தம், இந்த 4 நூல்களை 4 வேதங்களாக இருக்கக்கூடிய தமிழில் இந்த வேதங்களை எழுதுறதுக்கு ஒப்பாக பண்ணியிருக்கார். நம்மாழ்வாருக்கு சடகோபன்ற பேரும் மாறன் அப்படின்ற பேரும் ரொம்பவும் பிரசித்தி. இன்னைக்கு பார்த்தேன்னா 2/6/2023 வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இதை தவிர பார்த்தேன்னா 4/6/2023 அன்னைக்கு பார்த்தேன்னா பௌர்ணமி வருது. அன்னைக்கு வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நாள்னு சொல்ல போனால் கார்த்தால 9:05 10:35 வரலும் கார்த்தால வாஸ்து நாள் இருக்குது. வாஸ்து கண் விழிக்கும் நாள்னு சொல்லுவா. இந்த நேரத்தில், அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தேன்னா வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடனை முடிக்கிறது முதல் 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதாகவும் பூஜை பண்ணுறதாகவும், அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்வதாகவும், கடைசியாக தாம்பூலம் தரிப்பதாகவும் ஒரு 18 நிமிஷத்தையும் பிரிச்சிருக்கா. இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரமும், அதை தவிர கடவுளுக்கு அவர் பூஜை செய்யும் நேரமும், இந்த 2 நேரமும் மிகவும் வசதி. அந்த நேரத்தை அந்த 18 நிமிஷத்தை எடுத்து போட்டு எந்த ஒரு காரியத்தையும், அதுவும் வீடு கட்டுறது, புதுசாக மனை கோல்றது, புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலையானால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி நல்லபடியாக முடியும்.
இந்த வாஸ்து கண் திறக்கும் நாள் அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா, அன்னைக்கு அஷ்டமி நவமி பார்க்க தேவையில்லை. அதாவது நட்சத்திரங்கள் எந்த திதி வார நட்சத்திரம் எது வந்து சோட போயிருந்தாலும் அதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறதுனால அந்த நாளை வந்து எடுத்துக்கொண்டு பண்ணக்கூடியதுனால இந்த வாஸ்து நாள் மிக 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 முக்கியமானது. வீடு வாங்கிறதுக்கு பார்க்குறவாள்லாம், வீடு கட்டுறதுக்கு பார்க்குறவாள்லாம் இந்த நாளை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அன்றைக்கி மனைகோல் போட்டேலையானால், அன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தேலையானால் அந்த நேரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் அந்த ப்ராஜெக்டும் நல்லபடியாக ஃபினிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த வாரமான 29/5/2023 4/6/2023 வரை உண்டான நாட்களில் இந்த வாரத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்களேயானால், அதாவது 29/5/2023 4/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் பார்த்தீங்களேயானால் 30ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறதுனால செவ்வாய் பகவானுக்கு வந்து ஒரு நல்ல சுபத்துவம் கிடைக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உத்தர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். 29ஆம் தேதி அன்றைக்கி காத்தால வந்து ஒரு 7:45 வரலாம் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் வேலையில் ஏற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 29ஆம் தேதி காத்தாலேருந்து 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணி வரலும் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு வந்து சப்தமத்தில் இருக்கார். சப்தமத்தில் குரு சந்திர பார்வை, கஜகேசரி யோகம் ரெண்டும் வர்றதுனால மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் அமையிறது. எந்த ஒரு விஷயமும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். ஏன்னா சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்க பெரிய ஏற்றம். அது வந்து பார்த்தேனால் 31ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 2ஆம் தேதி ராத்திரி 12 மணி, அதாவது 3ஆம் தேதி கார்த்தால் எர்லி மார்னிங் சொல்லக்கூடிய 12:05 அந்த ரயில்வே டைமிங் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான 12:05 வரலாம் துலா ராசியில் இருக்கார் சந்திர பகவான். அதற்கு பிறகு வந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் இடத்துல வந்து 2ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். சப்தமத்தில் வந்து 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் வந்து இருக்கும் பொழுது 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் குங்கும அர்ச்சனை வந்து தாயாருக்கு பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்றதுனால ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுப செலவுகளாகவே அமையும். வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் 29ஆம் தேதியிலிருந்து. அதுக்கு பிறகு வந்து 5ஆம் இடத்துல 29ஆம் தேதி காத்தால ஒரு 7:15 மணிக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இதற்கு பிறகு வந்து 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான். உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வந்து கடனுக்கு பார்த்துட்ருப்பீங்க, கடன் வாங்கிறதுக்கு பார்ப்பீங்க, தொழிலுக்காக அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலுக்கு பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை. உங்களுடைய கீழ்த்தட்டு மக்கள்னால பிரச்சனைகள் வரும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்தீங்கனாலும் சரி, அதை தவிர வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து மேனேஜராக இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் வரும். இதை தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் அதீத சுபத்துவம் படுறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சின்ன ட்ரிப்பு எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. க்ஷேத்ராடனம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரணும் வந்து சந்திர பகவான் 2ஆம் தேதி ராத்திரி, அதாவது 3ஆம் தேதி அர்லி மார்னிங் சொல்லணும், அப்போத்துலேருந்து 4ஆம் தேதி ஃபுல் டேவும் வந்து சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து உங்களுடைய கூட்டு தொழில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தலையானால் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதனால் வந்து அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்றதுனால விசாகம் அனுஷம் கேட்டையெல்லாம் வந்து பௌர்ணமி யோகத்தில் வந்துடும் கிட்டத்தட்ட. ஏன்னா பௌர்ணமியாகி ஒரு 2-3 நாள் தான் ஆகும். அதனால் பௌர்ணமி யோகத்தில் வந்துடும். அனுஷ நட்சத்திரம் பெரிவாளனுடைய நட்சத்திரம் வேறு வருது. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா பௌர்ணமி யோகமும் வருது. சுக்கிர பகவானும் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுக்கு புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் போட்டித் தேர்வில் எல்லாத்துலேயும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வழிபட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து பானகம் இது பண்ணுங்க, பானகம் அம்சம் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் சுக்கிர பகவான் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதற்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போகிற புத பகவானும் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து போயிருக்கார். எப்படின்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து 1ஆம் தேதி அன்னியிலேருந்து அங்கே இருக்கார். உங்களுக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு எது கேட்டிங்கனாலும் அது கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப்படுது. அதாவது 29/5/2023 4/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த புதன் வந்து நிறைந்த கல்வி இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணமாகி குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துலையே வந்து சுக்கிர பகவான் வந்து இருக்கிறது வந்து உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் தெரியும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதுவும் வந்து நல்ல சுப செலவுகளாகவே இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் 2 பேரும் இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். அதுவும் வந்து புதனுக்கு ஒரு நட்பு வீடாக சொல்லக்கூடியது வந்து சுக்கிரனுடைய வீடு. அதனால் 12ஆம் இடத்துல இருக்கிற புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தேன்னா இந்த வாரம் 29ஆம் தேதி காத்தால் 7:15 மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகிற
அங்கே வந்து 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய கம்ஃபர்ட், வீட்டுக்குன்னு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். 4ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வந்து இந்த சோஃபா, சேரு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் வாங்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். படிப்புக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க இந்த வாரம். குழந்தைகளுடைய படிப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி, அதாவது 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலாம் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது துலா ராசிக்கு. அப்போ பார்த்தேனால் குரு பகவானோட வந்து சமசப்தம பார்வையில் வந்து சந்திர பகவான் இருக்கார். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வை இருக்குது. கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். குரு சந்திர யோகம் அப்படின்றது அமையிறது. அதனால் வந்து உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான யோகம், குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதற்கு பிறகு சந்திர பகவான் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது வந்து நீங்கள் வேலையில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதுவும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிற புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே வந்து அவரை பார்க்குறார், சந்திரனையும் பார்க்கறதுனால ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க. புதுசாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு புதிய கடன் வாங்கி உங்களுடைய அபிவிருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலையில் பெரிய அங்கீகாரம் இருக்கும். புதிய வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர பார்த்துருங்களேனால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரம் வரும். மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம், மனோகாரகன்னு சொல்கிறோம். சந்திர பகவான் வந்து இந்த வேளாண்மை இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீர்க்காரகன். இந்த சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த காய்கறி, கிராசரிஸ் இதெல்லாம் வந்து விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான விஷயத்தை கொடுப்பவர். இந்த வாரமான 29/5/2023 4/6/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரலும் போகிறார். அதாவது சிம்மத்தில் வந்து உத்தர நட்சத்திரத்திலேருந்து 5ஆம் இடம் விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறது, 10ஆம் இடத்துல குரு நடக்கிறது. 10ஆம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசியில் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாகிரதையாக பிளான் பண்ணுங்கள். தொழிலில் வந்து அதிக முதலீடு போடாதீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று சோர்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷனில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துலையும் கேத்து பகவான், 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். மறதிகள் அதிகமாக இருக்கும். கேத்துவுக்கும் சனி பகவானுக்கும் ரெகுலராக வந்து பிரீத்தி பண்ணிகிட்டே வாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய கூட்டு தொழில் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். வேலையில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்த குரு பகவானை பார்க்கறதுனால வேலையில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது 29ஆம் தேதி காத்தால ஒரு 7:15 மணி வரலாம் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேருந்து அதுக்கப்புறம் 2ஆம் பாதம் போகிறார். கன்னியா ராசி 3ஆம் இடத்துல போகிறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க. ஏன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் வந்து புதுசாக கடன் வாங்குறதுக்கு பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதுசாக கடன் வாங்குறதுக்கு பார்ப்பீங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5 மணி வரணும், 5-5:30 மணி வரணும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
சந்திர பகவானால் உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வரப்போகுது. இதற்கு பிறகு 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி ராத்திரி 12 மணி இல்லைன்னா 3ஆம் தேதி அதிகாலை 12 மணி 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கார். அப்போ வந்து கேத்துவோடு சேர்ந்து இருக்கார். கொஞ்சம் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாகும். ஏன்னா சந்திர பகவான் கேத்துவனுடைய பிடியில் இருக்கும்போது கிரகணம்னு சொல்கிறோம் நம்ம. அதனால் வந்து சந்திர பகவான் கேத்துவோட பிடியில் இருக்கும்போது அதுவும் வந்து இந்த ராசியின் அதிபதின்றதுனால உங்களுக்கு உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிப்புக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரணும் கொஞ்சம் எந்த எக்ஸாம் வந்ததுனாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மைண்ட் டைவர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர்ஸை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். பொறுமையாக ஜாகிரதையாக ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதாவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கடகராசிக்கு அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தேதியிலிருந்து 4 அதாவது 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான். அதாவது விருச்சிக ராசிக்கு போகிறார். 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்தஸ்து, அங்கீகாரம், கௌரவம் இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா பௌர்ணமி யோகம் வரும்போது சந்திர பகவான் வந்து அதீத ஒளி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆட்டோ டிரைவர்ஸு, இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்க, அதை தவிர வந்து இப்போ இந்த வேளாண்மையில் இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைய போகிறது. நல்ல ஈல்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தாயாருக்கு நெய் விளக்கு போட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த கடகராசிக்கு கொடுக்கும். இந்த வாரமான 29/5 4/6 வரலும் உண்டான வாரம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரமாகவே இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் இந்த தசம கேந்திரத்தில் வந்து திக்பலம் பெறார். அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். எஸ்பெஷலி இந்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் வர்றதுனால அரசு சார்ந்த விஷயங்கள், அதை தவிர அரசியல் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலமாகவே இந்த காலம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றம். எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே நடக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் வந்து கண்டிப்பாக கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போகும். அது வந்து நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மாணவர்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் வந்து மனக்லேசங்கள் அதாவது டைவர்ஷன் ஆஃப் மைண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவான் வந்து உங்களோட ராசியில் இருக்கும் பொழுது குரு பகவானால் பார்க்கப்படுறார். 29ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:15 மணி வரலாம். அதற்கு பிறகு வந்து 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போகும்பொழுது சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தின் அதிபதி வந்து குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அவர் வந்து ஒரு நட்பு, அதாவது இந்த ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பண வரவில் தடங்கள் நிச்சயமாக இருக்காது. நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 2ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணி வரணும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேத்துவோட சம்மந்தப்படுறார் சந்திர பகவான். 12ஆம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம்னு சொல்கிறது. இளைய சகோதரர் பெண் மூலியமாக, அதாவது இளைய சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இருக்கும், வாரமாகவும் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இதுவை பார்த்தீங்கன்னாலும் பணவரவு நல்லபடியாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா இங்கே இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதும்
சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து ஆரம்பிக்கிறதும், அதை தவிர வந்து 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ வந்து பௌர்ணமி யோகம் உண்டாகுது. பௌர்ணமி யோகம் வரும்பொழுது என்ன அப்படின்னா, எல்லா விதமான உங்களுக்கு வந்து வீடு மனை இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய நிச்சயமான யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. புதுசாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும்னா அது தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த இந்த இதில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலம். முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களாக இருக்காங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் கோவில் போயிட்டு வாங்க. அகஸ்தியர் கோவிலுக்கு போயிட்டு அகஸ்திய முனியை வந்து வேண்டிட்டு வாங்க. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம். கன்னி ராசி, உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோடு சம்பந்தப்பட்டு அதீத சுபத்துவம் பெறார். ராகு பகவானோடும் இருக்கார். இந்த ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் மறைந்திருந்தாலும் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது வந்து ஜோதிட மொழி. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12, 2 இந்த 2 இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர வந்து இந்த ஸ்பெக்ட்ரம், அதாவது அந்த மொபைல் நெட்வொர்க்கிங், இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வந்து இந்த வாரத்தில் பார்த்தாலேனா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். அவர் வந்து 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். அது வந்து காத்தால வந்து 7:15 மணி 29ஆம் தேதி 7:15 மணிக்கு அப்புறம் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்றார். அதனால் வந்து மிகுந்த லாபம் வரும். தொழிலில் மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானும் இருக்கார். இந்த 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனாலையும் 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் வந்து புத பகவான், அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதி இருக்கிறதுனால திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு பணம் வரும். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயம், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு பணம் வரும். இதை தவிர வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, துணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது மியூசிஷியன்ஸு, கேமராமேன்ஸ், இவங்களுக்கெல்லாம் லைட்டிங், அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த நாள் இருக்கும். இந்த வாரம் இருக்கக்கூடாது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நடன இயக்குனர், கலைஞர் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புத பகவான் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கார். உங்களுடைய தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேனால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் 31ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அமைகிறது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதுவும் வந்து இந்த 31ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தாலேனா அவர் வந்து 3ஆம் இடத்துல வந்து 2ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணியிலேருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது பௌர்ணமி யோகத்தையும் கொடுக்குறார். அதனால் வந்து பார்த்தாலேனா உங்களுடைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வந்து நினைத்த காரியம் எல்லாமே நிச்சயமாக இந்த வாரம் அமையக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு போயிட்டு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரமான 29/5 4/6 வரலும் உண்டான வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி வந்து சுக்கிர பகவான். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 29/5/2023 4/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் சுக்கிர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போய்டுறார். அதாவது 30ஆம் தேதி அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போய்டுறார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போகிறதுனால என்னென்னா, கலைத்துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லம்ப் இப்போ இருக்கத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சுக்கிர பகவானால் வந்து சுபப்படுத்தப்படுறதுனால ஓரளவுக்கு கையில் இருக்கக்கூடிய ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நல்லபடியாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டக்கூடிய, அதாவது இந்த கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸ், சிவில் ஆர்கிடெக்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது. புதிய கான்ட்ராக்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்கிர பகவானுடைய அந்த சுபத்தினால வந்து கண்டிப்பாக ஆர்கிடெக்சர்ஸ் அவளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய நகாசு வேலை, அந்த இதுவெல்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அதாவது வீடு கட்டக்கூடிய நல்ல இந்த முகப்பு அதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதுவும் வந்து கடகத்தில் போய் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தண்ணீர் சார்ந்த, ஐஸ்கிரீம் சார்ந்த, பால் சார்ந்த தொழில்களில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து இந்த கடை இருக்கு இல்லையா, இந்த டிஃபன் சென்டர்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் வந்து 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறதுனால மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்க போகிறது. ஏன்னா போன ஒரு வருஷம் 2 வருஷமாக மிகுந்த அவதியில் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் எடுப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து வேலைக்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. எதிரிகள் அற்ற நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அதை கண்டிப்பாக கேட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து 29ஆம் தேதி காத்தால் ஒரு 7 மணிலேருந்து 7-7:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரணும் இருக்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய அயன சுக ஸ்தானங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நட்பும் அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல யோகமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து தொழில் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றத்துடனான ஒரு நல்ல செய்தி வரும். பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, அதை தவிர வந்து விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வந்து அமர்றார். அதாவது 2ஆம் தேதி, அதாவது 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி சாயந்தரம் ராத்திரி ஒரு 12 மணி வரலும் வந்து அமர்றார். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் வருது. உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து ராசியிலே வந்து உட்கார்றதும் குருவால் பார்க்கப்படுறதுனாலையும் புதிய கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி வரும். அதாவது உங்களுடைய திறமையை பார்த்து புது தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து எப்போ அப்படின்னா
2ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து பௌர்ணமி யோகம் வருது. பௌர்ணமி யோகம் வர்றதுனால உங்களுக்கு பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 2ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்கிரனோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருள் வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த லாட்ரி ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரியல் எஸ்டேட் தரகர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆர்டிஸ்ட், அதுவும் லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்றமான வாரமாக இருக்குது. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்க. இந்த வாரம் பார்த்தேனால் 30ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 29ஆம் தேதி வாரம் ஆரம்பிக்கிறது. 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய வாரத்தில் 30ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார் 8ஆம் இடத்துலேருந்து. அப்போ வந்து பார்த்தேன்னா 9ஆம் இடம் நிச்சயமாக சுபத்துவம் பெறுறது. செவ்வாய் பகவானும் சுபத்துவம் அடைகிறார். இது ஒரு நல்ல ஏற்றமான விஷயமாக இருக்கும். அதனால் தந்தையின் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கும். மாற்றுப்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து ஒரு திடீர் லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிர பகவான் வந்து 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம். ஏன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான, அதாவது செவ்வாய் பகவானின் ராசிக்கு இன்னொரு வீடான மேஷத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். படாடோபங்கள், பண விரயங்கள், பணம் செலவு பண்ணுறது, விரயங்கள்னு சொல்லக்கூடாது, சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். திடீர் பண அளவு யோகங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கனால புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லிட்டிகேஷன் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது. வண்டியில் போகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனின்னு சொல்கிறது. அதனால் வந்து இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. கணுக்கால், முழங்காலில் வந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொறுமையாக செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி இருந்து ராசியின் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அவர் கார்த்தால 29ஆம் தேதி 7:30 மணி வரலும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். இதை தவிர வந்து 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சந்திர பகவான் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறது. அதனால் வந்து அதிசுபத்துவம் அடையிறது மிகப்பெரிய விசேஷம். 10ஆம் இடம் அதிசுபத்துவம் ஆகிறது. புதிய தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் கொஞ்சம் அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தொழிலுக்காக. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்க. எப்போ அப்படின்னா 29ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரலும் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தேன்னா சந்திர பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகமாகும். தந்தையின் மூலியமாக பண வரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது திடீரென்று உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வழிகாட்டுறதுக்கு வருவாங்க. இந்த வாரம் பார்த்தீர்களேனா கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்கு எல்லாமே வந்து அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இருக்குது. லாபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது அவர் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் கேத்துவோட சம்மந்தப்படும் போது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் அது வந்து 2ஆம் தேதியிலேருந்து, அதாவது 31ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதாவது கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சேத்திராடனம், ஊர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, சொந்த ஊர் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
உங்களுடைய தந்தை வழி சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு வருவீங்க, கிராமத்துக்கு. அதனால் வந்து குலதெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இந்த வாரம். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சிலது வந்து தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கும். பணவரவு நல்ல ஒரு அபரிமிதமாகவும் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் இருக்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சற்று வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேல் படிப்புக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக அதில் தேறி மேல் படிப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் சென்று படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போவீங்க. அதனால் மொத்தத்தில் இந்த வாரம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம். ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வழக்கு போட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும். பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரமாகவே இருக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்ராடம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். இந்த குரு பயிற்சியின் மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி 9ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம், இது எல்லாத்தையுமே அவர் பார்க்கறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் சப்தமத்தில் ஆரம்பிக்கும் பொழுது சப்தமத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தைகள், அதாவது கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானும் புத பகவானும் இந்த வாரம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்கா. அதனால் வந்து பார்த்தோம்னா வேலையில் வந்து அதுவும் வந்து இந்த தொழிலில் இருக்கிறவா, அதாவது வந்து ஆடிட்டிங் தொழில், இந்த மாதிரியான புத ஆதித்ய யோகம் வர்றதுனால ஆடிட்டிங் தொழிலில் இருக்கிற அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். 1/6 அன்னைக்கு வந்து புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பழைய வேலையிலிருந்து புதிய வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் பண வரவும் அதிகமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய டீச்சிங் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா டீச்சிங் தொழிலில் ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரியான பீப்புள், கோல்டு விற்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கவங்க, கோல்டு லோன் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் இப்போது. ஏன்னா கோல்டு லோன் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த வாரம் பார்த்தடையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க. ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 29ஆம் தேதி காலத்தால் ஒரு 7:30 மணி வரலும் இருக்க. குரு பகவானால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் அடைகிறார். நல்ல ஒரு ஃபேவரபிள், ஒரு நல்ல விஷயம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி. அதற்கு பிறகு வந்து 29ஆம் தேதி காலத்தால் ஒரு 7:30 மணிக்கு மேலே 31ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய தொழில், வெளிநாடு சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் ஏதாவது பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து இந்த நகாசு வேலை செய்கிறாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த கோல்டு ஸ்மித் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது பொற்கொள்ளர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தின் மூலியமாக, இல்லை அக்ரிகல்ச்சரல் லேண்டு மூலியமாக பணவரவுகள் இந்த வாரம் அதிகமாக வரும். அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வர எப்போ அப்படின்னா 31ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி ராத்திரி வந்து ஒரு 12 மணி வரலும் வந்து அங்கே வந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய லாபம் இருக்கும். ஏன்னா குரு பகவானால் வந்து அந்த 11ஆம் இடம் பார்த்து வலுப்பெறுறது. அதை தவிர 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளியூரிலிருந்து பெண் கிடைக்கிறதுக்கோ ஆண் கிடைக்கிறதுக்கோ மாற்றுப்பாலினத்தவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
திருமணம் ஆன தம்பதியினர் குழந்தை பேருக்காக பார்த்து கொண்டிருக்காருன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கும்பொழுது கேதுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. பண வரவும் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடிய, லாபமும் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் திகழப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் 2ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் இருக்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் இருக்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஒரு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். உடல்நிலையில் நல்ல ஒரு சீராட்டல் இருக்கும், அதாவது சீராக இருக்கும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களானால் கண்டிப்பாக 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து சிவனுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 29/5 4/6 வரலும் உண்டான வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக அமையப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். இப்போது வைகாசி மாதம், அடுத்த மாதம் பார்த்தாலேனால் ஆனி மாதத்தில் திருப்பியும் வந்து வக்ரகதி அடிஞ்சு திருப்பியும் வருவார். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இருந்தாலும் பண வரவில் வந்து தடை இருக்காது. குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகள் இருக்கும், அதாவது ஈகோ கிளாஷ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வார்த்தைகளில் ரொம்பவும் வந்து பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும், அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வந்து ஏளனப்படுத்தப்படுவீர்கள். அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. எல்லாருமே வந்து உங்களை வந்து ஈஸியாக ஏளனப்படுத்திடுவாங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரக்கூடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான இந்த வாரம் சுக்கிர பகவான் வந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா சப்தமத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வீட்டுக்குன்னு வந்து கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் வந்து ஃபைனலைஸ் ஆகி நல்லபடியாக வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாவில் வந்து கொஞ்சம் அடக்கம் தேவை. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புத பகவான் வர்றது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா குழந்தை செல்வத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக வரும். அதுவும் வந்து இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, இந்த சக்கரை வண்டி நாற்காலி இதை மாதிரியான விஷயம், சக்கரை நாற்காலி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, இந்த வாகனங்கள் ஓட்டுறவங்க, அதாவது ஷேர் டாக்ஸி கால் டாக்ஸி இதெல்லாம் ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். கீழ்த்தட்டு வேலை செய்கிறவங்க, உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க, அதாவது வந்து இந்த மேசன் இந்த கொத்தனார் மேஸ்திரி இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சப்தமாதிபதி அதாவது சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல காத்தால ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். அதாவது சந்திராஷ்டம காலமாக இருக்குது. 7:30 மணிக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் சப்தமாதிபதி நிற்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அது நிச்சயமாக வரும். உங்களுடைய மாற்றுப்பாலினத்தவர் எதிர்பாலினத்தவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் ஒரு பெரிய கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சந்திர பகவான் 9ஆம் இடத்துல வந்து
31 சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானத்தில் வந்து குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சாற்றல் இந்த மாதிரியான விஷயங்கள், வக்கீல் இந்த மாதிரியான விஷயங்கள், வக்கீல் அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது எப்போ அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து 31ஆம் தேதி 2ஆம் தேதி வரலும் இருக்கார். 31ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 2ஆம் தேதி ராத்திரி ஒரு 2 மணி வரும், ராத்திரி ஒரு 12 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து 11ஆம் இடத்துல போகிறார். 11ஆம் இடத்துல இருக்கும்போது பௌர்ணமி யோகம் வர்றது ஒரு பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் சந்திர பகவான் ஒரு சமசப்தமத்தில் இருக்கிறது, 180 பாகையில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய தொழில் மூலியமாக மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். உங்களுக்கு பதவி, கௌரவம், அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வீடு, மனை, வாகனத்தில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷன்ஸ், வீடு மனையில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதாவது சொத்து தகராறு அதெல்லாம் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு வெத்தலை மாலையோ இல்லைன்னா வந்து ஒரு வெண்ணெய் காப்போ சாத்திட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் மொத்தமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வாரமாக இருக்குது. கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனியாக, ஆண் சனியாக இருக்க உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அது அவுட்புட் வராது. அதனால் எல்லா விஷயத்திலையும் நீங்களே தலையிட்டு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். அவர் வந்து தனகாரகனே வந்து 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து வரலும் வந்து சந்திர பகவான் வரார். அதுவும் வந்து பௌர்ணமி யோகம் அமையிறது இந்த வாரம். அதனால் நல்ல ஒரு பெரிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த வாட்டி போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சப்தமத்தை வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவான் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம். அதன் மூலியமாக உங்களுக்கு குரு பலன் இருக்கும். அதனால் தவிர வந்து உங்களுடைய சப்தம ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். கார்த்தால் ஒரு 7:15 மணி வரணும். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். கார்த்தால் ஒரு 7:15 7:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி 31ஆம் தேதி சாயந்தரம் வந்து ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். அதாவது சந்திராஷ்டம காலம் இது. இதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் செல்லாமல் இருக்கிறது நல்லது. உடல் நிலையில் சற்று தொய்வு இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இது வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தொய்வு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டமத்துக்கு வந்து எளிய பரிகாரம்னு ஏதாவது வந்து ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்து 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற இடத்துல குருவும் பார்க்குறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குரு சந்திர யோகம் அமையிறது. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கு வந்து நிச்சயமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர பௌர்ணமி யோகம் வருது. அது வந்து 2ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் இருக்கார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமாக இருக்கும். தொழில் மிகப்பெரிய அபிவிருத்தி அடையும். அதுவும் வந்து சனி பகவானுக்கு உண்டான தொழில்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு மற்றும் இந்த உளுந்து, இந்த மாதிரியான தானியங்களில் உளுந்து விற்கிறது, எள்ளு விற்கிறது, இரும்பு விற்கிறது, இந்த மாதிரியான இரும்புனுடைய அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆயில் பிஸ்னஸ், இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சந்தையில் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த 29ஆம் தேதியிலிருந்து 4/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் உடல் நிலையில் பார்த்துக்கணும். மீனராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சிடுத்து, அதனால் செலவுகளும் அதீதமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து எந்த ரொட்டேஷனில் இருக்காருன்னு பார்த்துங்க. முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா அப்படின்னு பார்த்துக்குங்க. நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். அதாவது சனி பகவான் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த சனி பகவான் வந்து செலவுகளை மிகவும் அதிகமாக கொடுப்பார். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது மிகவும் நல்லது. வேலையில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வேலையில் போடக்கூடிய எல்லா முயற்சிகளும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல போகிறதுனாலையும் தனஸ்தானாதிபதியை வந்து அங்கே வந்து சுபப்படுத்துறதுனால பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த கடல் சார்ந்த பொருட்கள், அதை தவிர வந்து இந்த நவரத்னங்கள் விற்கிறவா, இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் பார்த்தீங்களே, ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம், அதை தவிர வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அதிகமாக முதலீடு செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவு அதிகமாக வரும். அதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரியான இதில் இருக்கிறவா, அதை தவிர பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க. கார்த்தால, அதாவது 29ஆம் தேதி கார்த்தால வந்து ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து சமசப்தமத்துக்கு போகிறார். சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து அஷ்டமி நவமியெல்லாம் தாண்டி வந்துடுறது. அதனால் வந்து சுக்லபட்சத்தில் வேறு இருக்கார், பௌர்ணமியை நோக்கி போயின்னு இருக்கார். அதனால் வந்து சந்திரனுடைய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனால் 31ஆம் தேதி ராத்திரி சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேலே வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர, சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு போங்க. நிறைய சொல்லியிருக்கேன் நான். அதனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்களை செய்கிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து திடீர் பண யோகங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரார். அதாவது 9ஆம் இடத்துல வரும்பொழுது 2ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலும் இருக்கார் 9ஆம் இடத்துல. அந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம் அமையிறது. திடீர் பயணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வந்து போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கு உண்டான லெட்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்தேன்னா மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரம். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதும், குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும்
இந்த வாரமான 29/5/2023 4/6/2023 வரும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.